ருத்ரா சித்தி பூஜை ரூம்ல போய் சாம்பிராணி எடுத்துட்டு வா. சரி சித்தி. இப்பதான் வீடு வீடு மாதிரியே இருக்கு. அதுக்குதான் வெண்ணிலா வீட்டுல இருக்கணும். அப்படியே மண்டையில கொட்டிடுவேன், கொன்னுடுவேன். என்ன ஜனனி, வீட்ல ஒன்னும் சமைக்கவே இல்லையா? இவ்ளோ அழுக்கா வச்சிருக்காங்க. இப்ப வந்து சமைக்கும் போது இப்படி அழுக்கு அடுப்புலயா சமைப்பாங்க? அண்ணே, எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க வந்து எல்லாத்தையும் கவனிச்சு சொல்லும் போதுதான் இவ்வளவு தப்பு வீட்டுக்குள்ள இருக்குன்னு புரியுது. நீங்க இல்லாத கவலையில நாங்க அப்படியே இருந்துட்டோம். நாங்க எதையும் பாக்கல. நீ சாரி அண்ணி, ப்ளீஸ். சரி சரி பரவாயில்ல, நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரிய போகுது? என்ன வெண்ணிலா, ஒரு வழியா ஒரு ராஜாங்கத்துக்குள்ள வந்துட்ட. இனிமே வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். எதுக்கு வேணா வஞ்சனை பண்ணலாம், ஆனா வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ போனதுல இருந்து அவங்க எல்லாரும் என் வயிற்றுக்கு சூனியம் வச்சுட்டாங்க தெரியுமா? அப்படி வயிற்றுக்கு வச்ச சூனியத்தை போக்கணும்னா உன் கையால சாப்பிட்டாதான் போகும். அப்புறம் எல்லாரும் நினைச்ச மாதிரி நான் அந்த பாட்டை தெரியாம போடல, தெரிஞ்சேதான் போட்டேன். ஜிலேபி பாட்டை மாத்து மாத்துன்னு சொன்ன போது கூட பாட்டை மாத்தாம இப்படி இப்படி பண்ணி ஏமாத்தினேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? சொல்லுங்க அண்ணே. நீ முத்தரசனை கல்யாணம் பண்ணி மஞ்சள் குங்குமத்தோட நீடோடி வாழணுமா, நீடோடி வாழணும். இந்த அண்ணனுக்கு நீ சமைச்சு சமைச்சு போடணும், நான் அதை அனுபவிச்சு சாப்பிட்டு வாழ்த்தணும். காலமெல்லாம் கையால நீ சமைச்சு போட நான் உன்னை மனசார வாழ்த்துறேம்மா, மனசார வாழ்த்துறேம்மா. எல்லாரும் மனசார வாழ்த்துவாங்க, நான் வாழ்த்துறதெல்லாம் வயிறார வாழ்த்துறேன். சரி, நீ இப்போ ஜெயில இருந்து வந்திருக்க, இத நம்ம கொண்டாடியே தீரணும். அதனால உடனடியா நீ என்ன பண்ற, ஒரு கேசரி செய்யற, செஞ்சு இந்த வீட்டையே அப்படியே அசத்திடணும். செய்றேனே. ஏய் வெண்ணிலா, அது மேல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போங்க முத்து மாமா, வீட்ல நான் இல்லன்னா யாருமே எதுவுமே பாத்துக்க மாட்டீங்களா? சோபா முழுக்க ஒட்டுற, தரையெல்லாம் அழுக்கு பிடிச்சு பிசு பிசுன்னு ஒட்டுது, காட்டன் எல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. இதெல்லாம் எடுத்து நான் தோச்சு போட்டு வரேன், இரு மாமா. நீ வந்தது வராதுமா, உனக்கு எதுக்கு இந்த வேலை? இறங்கல. எதுக்கு மாமா இறங்க சொல்ற? இறங்குன்னு சொல்றேன்லம்மா. மருது, தம்பி மருது. என்னன்னு? ஒண்ணும் இல்ல, வெண்ணிலா வீட்டுக்குள்ள வந்து 5 நிமிஷம் தான் அது. அதுக்குள்ள இது நம்ம வீடு, இதெல்லாம் நம்ம ஜனங்க,
வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படிப்பட்டவளை எப்பட்றா நீ கோலப்படி சுமத்தி வீட்டு விட்டு வெளிய ஆரம்பிச்சு? என்னடா பிரச்சனை உனக்கு? என்னன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ நான் தான் அவன் மேல கொலைப்பலி போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தெரியாம பேசாதீங்கன்னு நானும் பிளான் பண்ணி அவளை ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்லடா, நீ பிளான்லாம் பண்ணல. இருந்தாலும் உனக்கு வெண்ணிலா மேல அப்படி என்னடா வெறுப்பு? இப்போ சாப்பிடுறோம்ல சாப்பாடு, அந்த சாப்பாடை போட்டவங்களுக்கு நம்ம நன்றியா இருக்கணும். இங்க இருக்க அத்தனை பேருக்கு 3 வேளை வடிச்சு அவதான் கொட்டிட்டு இருக்கா. சாப்பிட்டுருக்கணும் அவ கையால. கொஞ்சமாவது நன்றி விசுவாசமா இருக்கணும்னு தோணாதா உங்களுக்கு? போதும் போதும். அவ ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்தா அவளுக்கு பூசணிக்காய் சுத்துறாங்க, டிஸ்ட்ரி கழிச்சு வேற போடுறாங்க. எந்த வீட்டுல இது நடக்கும்? எங்கேயும் நடக்காது. மருது வேண்டாம், பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்காது. என்ன மருது, மாமாவை இப்போ எதுக்கு கோவப்பட வைக்கிறீங்க? நீங்க தயவு செஞ்சு உள்ள போங்க. இப்ப போறீங்களா இல்லையா? போங்க. நான் எதுக்காக போனோம் சொல்லு? நான் எதுக்காக போனோம்? இந்த வீட்டுல எனக்கு பேசுறதுக்கு கூட உரிமை இல்லையா? சொத்துலயும் மத்ததுல உரிமை இல்லைன்னு ஆகி போச்சு. பேசுறதுக்கு கூட உரிமை இல்லையா? சொல்லுங்க. அதானே பார்த்தேன். என்னடா தம்பியோட வாயில சொத்துன்ற வார்த்தையை வரலன்னு பார்த்தா வந்துருச்சு. டேய், நீ என்ன பேசுற, உன் மனசுல என்ன நினைக்கிற எதுவுமே எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாமே எனக்கு புரியுது. நான் யோசிச்சேன், என்னடா இது, வீட்டுக்கு வெளியே இருக்க தென்னரசு உள்ள வந்து இங்க இருக்கிறவங்களோட மனசை மாத்திருக்கானா, உள்ள இருக்கிறவங்களோட உதவி இல்லாம பண்ண முடியாதுன்னு இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வர? நான் உதவி செஞ்சிருக்கேன்னு சொல்ல வரியா? ஆமாம்பா, இருக்கலாம் இல்லையா? நீ தானப்பா அவங்க வீட்டுல பொண்ணு எடுத்திருக்க. மருது, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த தென்னரசு இருக்கான்ல, அவனுக்கு பணம் தான் முக்கியம். சொத்தை பிரிக்கணும்னு பாக்குற, அதுக்காக நம்ம எல்லாத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவன் பேச்செல்லாம் கேட்டு நீ ஆடணும்னு வச்சுக்கோய, உன்னோட ஒரு வடிகட்ட முட்டினா இந்த உலகத்துக்கு இருக்க முடியாதா? ஓ, நான் உனக்கு எதிராக வேலை செய்யணும்னா? இந்த வீட்டுக்கு நான் துரோகம் பண்றவனா? சொல்லுங்க, நான் தப்பானவனா? இல்லப்பா, நீ தப்பானவன்லாம் சொல்லல. ஆனா நீ ரொம்ப புத்திசாலி. ஆனா நீ புத்திசாலியா இருக்கிறனால நான் முட்டாளாயிட மாட்டேன்ல. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா? என்ன நடக்குது ஏது நடக்குது இல்ல, எல்லாமே தெரியும் தம்பி. ஏன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். ஏன்னா இப்ப அவன் சித்தி வேற இல்ல, நீ என் கூட போறது தம்பி. உன மாதிரி நானும் அவசரப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். பரவாயில்ல, எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருக்கு. ஆனா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை வெண்ணிலாக்கும் இருக்கு. சொத்து உள்பட தம்பி, சொத்து இருக்குல்ல, சொத்து உள்பட அவளுக்கு எல்லாத்துலயும் உரிமை இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது கேவலமா அவன் மேல வீண்படி சுமத்தி அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முத்தரசுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். வேண்டாம் இல்ல, இந்த மாதிரி மறுபடியும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். அதை மீறி யாராவது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்லயோட இருக்காது, இந்த முத்தரசு மனசுலயும் இருக்காது. இன்னொரு விஷயம், இனிமேல் இந்த வீட்டுல எந்த நல்ல காரியம் நடக்கணும்னாலும் அது வெண்ணிலாவோட அனுமதியோட தான் நடக்கணும். இவங்களாம் ஒரு ஆளு நம்ம ஜனங்க நினைச்சு இவங்களுக்காக நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற. சரி விடுவோம், மனசு அந்த மாதிரி. இப்போ நீ தான் ஒரு மாதிரி ரொம்ப வீக்கா இருக்க. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து சந்தோஷமா இரு. அதுக்கு அப்புறமா படிச்சு கொட்டு சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் வச்சுக்கோ, இனிமேல் யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்கன்னா ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே நீ என்கிட்ட சொல்லணும். உன் மூலியமா தான் எனக்கு அது தெரிய வரணும். புரியுதா? இல்ல இதெல்லாம் சொன்னா முத்து மாமா கஷ்டப்படுவாரு, ஒரு கோவப்படுவாருன்னு மறைக்க கூடாது. அப்பா, என்னடா செல்லக்குட்டி? நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களாப்பா?
கேக்குறேன் செல்லக்குட்டி, சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டு அப்புறமா மேல போங்கப்பா. இல்லடா, அப்ப வெளியே போயிட்டு இருந்திருக்கல, நிறைய அலைச்சல், ரொம்ப டயர்டா இருக்குடா. நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்றேன், நீங்க போய் சாப்பிடணும், சரியா? இல்லப்பா, நீங்க சாப்பிடுறேன்னு சொன்னா வெண்ணிலா சித்தி உடனே போய் வேலை செய்வாங்க தானே. நீங்க சாப்பாடே வேணாம்னு சொல்றீங்க, எனக்கு தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லப்பா, நீங்க சாப்பிட்டு தான் போகணும். வெண்ணிலா சித்தி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல சாப்பிடுவேன், பச்சை தண்ணியாவது குடிப்பேன்னு சொன்னீங்கல்ல. இப்பதான் சித்தி வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்னப்பா, வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்கப்பா. மாமா இத்தனை நாள் வீட்ல சாப்பிடவே இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா. ஆமா சித்தி, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அவன் நிரபராதி நிரூபிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து அவ கையால சமைச்சு அவ கையால சாப்பிட வரைக்கும் ஒரு பருக்கு கூட என் வாயில போகாது. விருந்தா விருந்தா சமைக்கிறீங்க? என்ன மாமா, எதுக்காக மாமா இப்படி இருந்த? உனக்காக தான்மா, வேற யாருக்காக நான் பண்ணுவேன்? என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் மாமா. இது ஒண்ணே என் ஆயுசுக்கும் போதும் மாமா, வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு சொத்து சுகம் அது தர இது தரேன்னு சொல்லாம நீ என் மேல பிரியமா இருக்கிறது எனக்கு போதும் மாமா. அதுவே கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சமம் மாமா. எங்க அப்பாவையும் சித்தியும் சேர்த்தாச்சுல்ல, இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. அப்படியே பாசமொழிய பொழியறாங்க. இத பார்க்க பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. இங்க பாரு மாமா, நீ போய் தூங்கிடாத, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடு. நான் சமைச்சு முடிச்சிட்டு உன்னை வந்து கூப்பிடுறேன். நீ வயிறார வந்து சாப்பிடணும், அப்பதான் என் மனசு ஆறும். சரி வா ருத்ரா, நம்ம போய் முத்து மாமாக்கு சமைக்கலாம். மாப்பிள சூப்பர். எங்க வெண்ணிலாவ எதுவும் சமைக்க வேண்டாம், வேற எதுவும் வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் நானு. நல்ல வேளை ருத்ரா குட்டி வந்து என்ன காப்பாத்திட்டா. தேங்க்ஸ் ருத்ரா. சாப்பிடுறதுக்கா?
முத்து மாமா சமைச்சாச்சு. சமைச்சாச்சா? அதுக்குள்ளேவா? ஆமா மாமா, நீ வா. நீ பசியா இருக்கும்போது நான் எப்படி லேட்டா சமைப்பேன்? நீ சீக்கிரமா சமைச்சாலும் பொறுமையா சமைச்சாலும் ருசியா தான் இருக்கும். வா. ம். பந்திக்கு முந்திக்கோங்கிறது என்னோட பாலிசி. நல்லா சாப்பிடுங்கண்ணே. மாமா நீங்க உட்காருங்க. ருத்ராஜன் நீ வாங்க உட்காருங்க. நீ முதல்ல அப்பாக்கு போடு, அதுக்கப்புறமா நீ உன் கையால எனக்கு ஊட்டி விடு சித்தி. நீ கதை சொல்லி ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். நீ கதை சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? கண்டிப்பா ஊட்டுறேன்டா தங்கம். என்னடி என்ன ஸ்வேதா அங்க பாரு, பாச மழை பொழியறத வந்து பாரு. நெய்ய ஊத்து. இன்னொரு ஸ்பூன் ஊத்துமா. முத்து மாமா, ஒவ்வொரு தடவையும் என் கையால உனக்கு பரிமாறி இருக்கேன். நீ இந்த மாதிரி கேட்டு வாங்கினதே இல்லையே. என்ன முத்து மாமா, இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டு வாங்குற? உன் கையில சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு, அதனாலதான். எல்லாம் இருக்கு, ஏதோ ஒண்ணு மட்டும் கோரும். வடை இருந்தா நல்லா இருந்திருக்கும். அச்சோ மறந்துட்டேன் முத்து மாமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. வடை இருக்கான். சாப்பிடு முத்து மாமா. வடையும் வந்தாச்சு. இப்போ இலையில எல்லாத்தையும் வச்சாச்சா? ஆமா மாமா, எல்லாம் வச்சாச்சு. சாப்பிடு. எதுவும் விட்டு போடல. ஐயோ என்ன முத்து மாமா, ஏன் எந்திரிச்சிட்ட? என்ன வேணும் சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒண்ணும் வேணாம், நீ உட்காரு. உட்காருமா உட்காரு. உட்காருன்னு சொல்றோம்ல. தாங்க முடியலடா சாமி. இத பாரு, இத்தனை நாள ஜெயில நீ என்ன சாப்பிட்டு இருப்ப? அச்சடிச்ச சோறும் புழு விழுந்த சாம்பார் தான் கிடைச்சிருக்கும். இப்படி நல்லா வயிறு நிறைய இது அத்தனையும் நீ தான் சாப்பிடணும். ஐயோ போ முத்து மாமா, நீ இந்த வீட்ல சாப்பிடலன்னு சொல்லிட்டு நான் உனக்காக ஆசையா சமைச்சா நீ என்ன சாப்பிடுன்னு சொல்ற. ஏன் என்ன வம்புக்கு இழுக்குற? வம்புக்கு இழுக்கலாமா? இத பாரு, வீட்டு சாப்பாட்டை நீ தான் சாப்பிட்டாகணும். இது எல்லாத்தையும் இப்ப காலி பண்ற. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நல்லா சாப்பிடணும். நீ இன்னைக்கு முத்து மாமா நான் தான் உனக்கு பரிமாற போறேன். சாப்பிடும்போது அழுற, கண்ணீர்லாம் உழுந்து சாப்பிட உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிடுமா. சரி முத்து மாமா, நீயும் சாப்பிடு. நீ முதல் சாப்பிட்டனா எனக்கு பாதி வயிறு நிரம்பிடும். அதுக்கப்புறம் நீ பரிமாறியா நான் சாப்பிடலாம். சரியா? சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுறியா? நல்லா சாப்பிடு. சாப்பாட்டுல எப்படி மண்ணள்ளி போடுறேன்னு பாரு.